அமைதியான சிறிய கிராமத்துல பூக்களால் நிரம்பிய மரங்களும் இனிமையான பாடும் பறவைகளும் வாழ்ந்து வந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு பச்சை கிளி இருந்துச்சு. அதோட பேரு போலோ. போலோ வெறும் அழகான கிளி மட்டும் கிடையாது, ரொம்பவுமே புத்திசாலி. மனிதர்கள் போல பேசும் திறன் இருந்துச்சு. பிரச்சனைகளை தீர்க்கறதுல அதை விட திறமை உள்ளவங்க அந்த ஊர்லயே இல்லை. அதே கிராமத்துல ஒரு பெரிய ஆரஞ்சு நிற பூனையும் இருந்துச்சு. அதோட பேரு டைகர். டைகர் ரொம்பவுமே சோம்பேறி, பேராசை கொண்ட பூனை. அது வேலை செய்யவே விரும்பாது. எப்பவுமே ஏதாவது திருட்டு வேலை பண்ணி உணவு சாப்பிட தான் நினைக்கும். போலோ ஒரு உயரமான மரத்துல வாழ்ந்து வந்துச்சு. ஒவ்வொரு காலையிலையும் கிளி மார்க்கெட்டுக்கு பறந்து போய் பழங்களை வாங்கிட்டு வரும். அப்புறம் அதோட கிளையில உட்காந்து மகிழ்ச்சியா சாப்பிடும். அப்படித்தான் ஒரு நாள் போலும் மரத்துல உட்காந்து பழங்களை சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த பூனை கீழிருந்து பார்த்துட்டு அந்த பழத்தை எப்படியாவது திருடி சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. டைகர் மனசுக்குள்ளேயே அந்த பழம் என் கண்ணை கவருது, அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பூனையால மரத்துல ஏற முடியாது. ஆனா அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அடுத்த நாள் டைகர் கீழிருந்து கத்திட்டு இருந்தது. ஓ போலோ, உன்னை வேட்டையாடுறதுக்கு இந்த காட்டுக்கு ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. நீ மரத்திலேயே இரு, எங்கேயும் போகாத, சரியா அப்படின்னு அந்த பூனை கிளிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தது. போலு பயத்தோட, அப்படியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டைகர் கிளிக்கிட்ட சொன்னுச்சு, ஆமா, நான் இதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். இப்போ நீ ஒரு பழத்தை கீழே தூக்கி போடு, உன்னை காப்பாத்துனதுக்கு இது ஒரு விருது. போலோ சிரிச்சிச்சு. பூனையோட சூழ்ச்சி போலோக்கு புரிஞ்சிடுச்சு. போலோ அந்த பூனைக்கு ஒரு பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அடுத்த நாள் காலையில போலோ சொன்னுச்சு, டைகர், ஒரு பழத்தை உனக்காக தூக்கி போட்டேன், அது அந்த புழுதிக்குள்ள விழுந்துடுச்சு. டைகர் உடனே ஓடி போய் அந்த புழுதியில குதிச்சிச்சு. ஓ, பூனை ஒரு வலையில சிக்கிடுச்சு. அங்க ஒரு பெரிய எறும்பு படையும் இருந்துச்சு. அந்த எறும்பு படையெல்லாம் பூனைய கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பூனை வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, எனக்கு ரொம்ப வலிக்குது, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. போலோ இதையெல்லாம் மேலே இருந்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தது. போலோ சொன்னுச்சு, அட டைகர், உன்னோட சோம்பேறித்தனத்துக்கும் திருட்டு வேலைக்கும் இதுதான் தண்டனை. டைகர் எறும்பு கடியையும் வாங்கிட்டு மெதுவா அங்கிருந்து நடந்து போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பூனை மறுபடியும் திரும்பி வந்தது. இந்த முறை கையில ஒரு பழக்கூடையும் இருந்துச்சு. அதுல கொய்யா பழம் நிறைய இருந்தது. டைகர் போலோ கிட்ட, போலோ, இது எல்லாமே என்னோட தோட்டத்துல விளைஞ்சது, நான் எங்கேயுமே திருடல, நம்ம 2 பேருக்கும் தான் சாப்பிட எடுத்துட்டு வந்தேன். போலோ இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா, அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம 2 பேரும் இன்னையிலிருந்து நல்ல நண்பர்களா இருக்கலாம், பகிர்ந்து சாப்பிட்டா பழம் இன்னும் சுவையா இருக்கும் அப்படின்னு போலோ டைகர் கிட்ட சொன்னுச்சு. அன்னையிலிருந்து போலோவும் டைகரும் நல்ல நண்பர்களாகிட்டாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பேராசை சிக்கல்களுக்கு வழிவகுக்கும், உண்மை மற்றும் உழைப்பு தான் நட்பையும் அமைதியையும் தரும். Please like, share and subscribe. Thank you.